எப்பவுமே உங்களோட பேச்சுல வந்து ஒரு உள்ளர்த்தம் இருக்கும். அது வந்து எங்களுக்கு புரியலன்னு சொல்லி ஒரு ட்ரெண்டும் ரொம்ப காலமாகவே இருக்கு. அதாவது சாரோட பேச்சு வந்து நம்மளால அது என்னன்னா அதுக்கு முன்னாடி வரவே இல்லை. இது ஐயோ மத்தவங்களுக்கு புரிஞ்சிருமோங்கிற பயத்துக்காக சொல்லப்படும் சுவரொட்டிகள் அவை. எங்க ஊர்ல சுவரொட்டிக்கே வேற அர்த்தம் உண்டு. இல்ல சரி. ஆனா கொஞ்சம் இன்னும் சாரி சார், அதே கேள்விதான் சார். ஆனா இன்னும் கொஞ்சம் எளிமையா இப்ப நான் சொன்ன மாதிரி கமல் சார் படங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ ஏதோ ஒரு படத்துல காமெடினா ஒரு காமெடி நான் சென்ஸ் பண்ணி ரசிக்கிறதுக்குள்ள எனக்கு 5-6 காமெடி வந்துடுது, தொடர்ந்து வந்துடுது. நான் ரசிச்சது கடக்கிறதுக்குள்ள ஒரு 5-6 காமெடி வந்துடுது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கலாம் பேச்சும் சரி. எங்களுக்கு நான் என்ன வச்சுதான் சார் பேசுறேன் ஜென்ரலா வந்து அது என்ன ரொம்ப நாள் இருக்குது, அது பேசப்பட்டு இருக்குது. அதனால அந்த இது நீங்க சொல்ற படம் வந்து வேண்டுகோள் தான். இல்ல சரி, நீங்க சொல்ற அந்த படம் வந்து நீங்க மைக்கேல் மதன காமராஜன் எடுத்துக்குவோமே, காதலா மைக்கேல் மதன காமராஜன், காதலா அதெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்க வெற்றி படத்தையே எடுத்துக்குவோம். ஏன்னா தோல்விக்கான பல காரணங்களை யார் வேணா சொல்லலாம். அதனால வெற்றி படம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாருக்கும் புரிய போய் தானே மீண்டும் மீண்டும் பாக்குறாங்க. உங்களுக்கு இன்னொரு 2 ஜோக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க நினைச்சு அது மறுபடியும் பாக்குறதுக்கான வாய்ப்பை நான் எனக்கு ஏற்படுத்திக்கிறேங்கிறது தான். அது தாழ்மையாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இல்லைன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டு போதும் இதானே நான் ஏற்கனவே பண்ணிட்டேன்னு சேதுபதி நினைச்சிடக்கூடாது இல்லையா? அப்படிங்க அப்பா இதுல இன்னும் இது வேற இருக்கா அப்படின்னு அடுத்த முறை நீங்க பார்க்கும்போது அது புரிஞ்சு நீங்க என்னை வந்து அண்ணனா ஏத்துக்கிறீங்க இல்லையா? அது எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால அது புரிஞ்சிடும் கண்டிப்பா. அப்படி புரியலன்னா சேதுபதி எடுத்து சொல்லிடுவாங்க. அந்த ஆமா சார், இது என் மொழி. இது அதாவது இப்ப கலைஞரோ ஔவையாரோ பாரதியாரோ அல்லது பாரதிதாசன் அவர்களோ புரியணுங்கிறதுக்காக பதறிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து வெறும் சினிமா பாட்டு மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. பயப்படவே இல்லை. அவர் பாரதியார் வந்து காற்று வெளியிடை கண்ணமான அது சும்மா அப்படியே பட்டம் பறக்குது போலே பறக்குது மாவும் மேலாடை அப்படியேதான் லைட்டா பண்ணிடலாம் சார். காற்று வெளியிட கண்ணம்மா உன் காதலை எண்ணித்த வைக்கின்றேன் அமுது இற்றனை ஒத்த இதழ்களும் அப்படின்னு சொல்ற. அமுது ஊத்து என்ன சார்? ஊத்துனா தண்ணி வர்றது தானே, அமுது ஊத்துன்றீங்களே நீங்க அப்படின்லாம் கேட்டா பாரதியே கிடையாது, டர்பன் கலந்து போச்சுன்னு அர்த்தம். நான் இப்படித்தான், இதை புரிந்து கொள்வார்கள் தமிழர்கள், புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு புரிஞ்சது வேணும்னா உங்களுக்கு புரியலன்னா தெலுங்குல சொல்லிட்டு போறேன்.